மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வார பலன்கள். மீன ராசினியர்களே, மிக உயரத்துக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்திற்கும் உச்சத்திற்கும் பெயருக்கு நல்ல புகழுக்கும் பொன்பொருள் செல்வத்தோடு பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு உங்க ராசிக்கு அதிபதியும் உச்சம் பெற்ற பலனாக இந்த வார பலன்களை பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியே பேரதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம், பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பெருயோகம் என்று சொத்து, பெருஞ்சொத்து பெறக்கூடிய மிகப்பெரிய தனத்தை தருகின்ற தனகாரங்கள். மிகப்பெரிய தனத்தை உலகத்திற்கே படியிழக்கக்கூடிய, உலகத்துக்கே தனத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு செல்வத்தை அள்ளி தருகின்ற யோகத்தை தருகின்ற ஒரு தனஸ்தானாதிபதி, தனகாரகன் உங்க ராசிக்கு அதிபதியாகி உங்க ராசிக்கு 5ஆம் இடம் திரியோணம், திரியோண ஸ்தானம். இந்த திரியோண ஸ்தானம் வந்து உங்களை வந்து எங்கேயோ ஒரு கோடியில் உட்கார வைக்கும். கோடிக்கணக்க சொத்தை கொடுத்து உட்கார வைக்கும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கோடிக்கணக்க கொட்டி தரப்போகின்றது. அதில் மாற்றமே இல்லை, நிச்சயமா கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட யோகத்தில் குருவான் 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தை ஒரு திடீர் யோகத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். மேலும் உங்களுக்கு சப்தமஸ்தானம். ஒரு மனுஷன் உலகத்தில் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு உலக அளவில் சர்வதேச அளவில் தொழில் பண்ணாலும் சரி, ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் சரி, மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு தொழிலை நல்ல முன்னேற்றம் அடைந்து நல்ல பேரும் புகழும் பொதுமக்கள் ஆதரவோடு இருக்கணும்னாலும் சரி, அந்த 7ஆம் இடம் சரியாக இருக்கணும். நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல பதவி என்று உலக மக்கள் மத்தியில் பெருமையோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடியது 7ஆம் இடம். அரசியலாக இருந்தாலும் சரி, இங்கே தனிப்பட்ட முறையில் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் தொழிலாக இருந்தாலும் சரி, உலகளவில் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்குமே இந்த 7ஆம் இடம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். 7ஆம் இடம் போச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப மோசம், வாழ்க்கையே மோசம், வாழ்க்கையே மோசம். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தான் 7ஆம் இடம். அப்படிப்பட்ட திரும்ப அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து வலிமையோடு, அதான் நீசம் பட்டு நினைக்காதீங்க. கண்ணியில் வந்து நீசம் தான், ஆனால் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. இந்த பரிவர்த்தனை யோகம் போது உச்ச பலனை கொடுத்துரும், டாப்ல இருப்பீங்க, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அடுத்து உங்கள் 4, 7க்குரிய புதன் வந்து 8லையும், 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7லையும் பரிவர்த்தனை யோகம். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி அங்கே சேர்ந்து உட்கார்ந்துருக்க சூரியன். 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல வந்து அதிகமான முன்னேற்றம், முயற்சிகள், எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத தொழில் வெற்றிகள், எதிர்பாராத பதவி யோகங்கள், இதை தரக்கூடிய இடத்துல சூரியனாகப்பட்டவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரபலமாக பிரகாசமாக ஆக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். புரிஞ்சுட்ட? மேல் உங்களுக்கு 2/9க்குரிய மேல் பார்த்தீங்கன்னா, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல உங்களுக்கு 2/9 பாக்கியாதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். பாக்கியாதிபதி ஒரு ஜாதகர் வந்து வெற்றி அடையணும்னா 5ஆம் இடம், 9ஆம் மிகப்பெரிய உச்சத்து கொண்டு செல்லும் 9ஆம் இடம். 5ஆம் இடம் பேர் திடீர் செல்வம். அந்த திடீர் செல்வத்தில் மிகப்பெரிய உயர்வு, செல்வத்தில் உயர்வு, சொத்துக்களில் உயர்வு, பதவியில் உயர்வு என்று மேலும் மேலும் உயரக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? சூரியன், புதன், செவ்வாய்.
செவ்வாய் உங்களுக்கு திரிகோணாதிபதி, 9ஆம் அதிபதி. மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்லுகின்ற, மிகப்பெரிய செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தை தருகின்ற, ஒரு பூமி யோகத்தை தருகின்ற, ஒரு அதிகாரத்துவமான உத்தியோகத்தை தருகின்ற செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் வலிமையோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த வார பலனாக அமைந்திருக்கிறது. மீனராசி நேயர்களே, நினைத்த காரியமெல்லாம் ஜெயம், வெற்றி, பொருளாதாரத்திலும், தொழிலிலும், பதவியிலும், குடும்பத்திலும், சொத்திலும், சுகத்திலும், திடீர் அதிர்ஷ்டத்திலும் அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அதிர்ஷ்ட வாரமாக அமைந்திருக்கிறது. ஆக இது பொதுவான பலன். மீனராசினர்களே, பொதுவான பலன். உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, நம்ம நாள் நடக்காம ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி பலன் கிடைக்க போறதில்லை. தனிப்பட்டு ஏதாவது கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் முடிச்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரத்தில் ஏதாவது மந்தமாக இருக்கலாம். எல்லாருமே சக்சஸ். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கலாம். அவங்க என்ன பண்றீங்கன்னா, எப்போ சரியாகுங்க, என் வாழ்க்கையில் நான் என்னைக்கு தான் நல்லா இருப்பேன், பிரம்மன் அதுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். இப்போத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிடித்தா எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும். அதற்கான நிவர்த்தி என்ன, அதுக்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் என்ன, எந்த ஆலயத்துக்கு போனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.